ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போட்டோட 352 ப்ரோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அன்பாக்சிங், அது கூட ஒரு சின்ன லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாஸ் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் இந்த பட்ஜெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்காம நீங்கள் ஒன்றும் ஃபேமிலி ஜாயின் பண்ண வைக்கிங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி கூட வீடியோ சேரும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட் ஸ்டோனோட 352 ப்ரோவோட பாக்ஸ். ஆக்சுவலாக இதில் அட்ரஸ் இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதோட ரப்பா நமக்கு இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து வந்துச்சு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து RGB சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டும் எரியும். இந்த லைட் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் மோட்லேயுமே வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதை உங்களுக்கு நான் லைவாகவே வந்து காட்டுறேன். ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் வந்து இல்லை 5.3 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட். ரொம்ப லேட்டஸ்ட் இல்லை, பட் 5.3 வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இஷ்யூ வந்து இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 hours வரைக்கும் ப்ளே பேக் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே இதை பற்றி இந்த ஸ்டார்னா ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அது என்னது அப்படின்னு வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 60% வால்யூமில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 hours ப்ளேபேக் வந்து கிடைக்கும். நீங்கள் இப்போது ஒரு மேக்ஸிமம் மாடியில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 hours வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து ப்ளேபேக் டைம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு IPX5 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது வந்து வெறும் உங்களுக்கு ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக மேலே வந்து பட்டுச்சு அப்படின்னா எதுவும் ஆகாது. பட் இதே நீங்கள் மலையில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகாது. அடுத்து வந்து பக்கத்தில் நமக்கு இங்கே பில்டின் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்பீக்கர் மூலமாகவே அட்டன் பண்ணி பேச முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு மல்டிபிள் கம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் நமக்கு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் ஸ்டில் இந்த ஸ்பீக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி சார்ஜிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு Type-C சார்ஜிங் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் தி குட் திங். இப்போ நம்ம கம்பேர் பண்ணதில் இப்போ ரீசெண்டாக வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு Type-Cயில் தான் வந்து வருது. ஸோ டூ வாட் ஃப்ளோட்ஸ் யுவர் போட் அப்படின்னு சொல்லி அவங்களோட டேக்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டப்பா கீழே எதுவும் இல்லை. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் 1 month தான். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக ஸ்பீக்கரே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு வாரண்ட்டி கார்டு. ஸோ அந்த கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டியோடது 1 year மேனுஃபேக்சர் வாரண்ட்டி. ஸோ 1 year வாரண்ட்டியோட வருது இந்த ப்ராடக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. சில எப்படி யூஸ் பண்ணணும், இந்த பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி பேர் பண்ணணும், எப்படி ஆக்ஸ் கேபிள் சேஞ்ச் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், இல்லை எப்படி லைட்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பீக்கர் இங்கே தான் இருக்குது. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள், ஒரு Type-C சார்ஜருக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போட்டோட அஃபிஷியல் பிராண்டட் கேபிளான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில, கிடையாது தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நமக்கு இவங்க இந்த 2 கேபிள் கொடுக்குறதே பெரிய விஷயந்தான். ஸோ இது வந்து நான் என்னோடய நார்மல் ஃபோன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஆக்ஸ் கேபிளும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஆக்ஸ் கேபிள் 2 பின் தான் இருக்குது. ஓகே, இது கூடவே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ஸ்பீக்கரை ரீசெட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த பின்னை இன்செர்ட் பண்ணி உங்களால் ரீசெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன பின் தான். மேபி ஒரு சிம் எஜெக்டர் டூல் அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இது கொடுத்துருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பாஞ்ச், அப்புறம் சின்ன ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான் இருக்குது. போட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இதுக்குள்ளே இருந்துச்சு. இதுக்கு மேலே இதே மாதிரி இன்னும் ஸ்பாஞ்ச் வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாஞ்சை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து சின்ன ஒரு ஹூஃபர் மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் மியூசிக் கேட்டிங்கன்னா இது வந்து அதிரும், ரொம்பவே நல்லாவே அதிரும். வால்யூமே ரொம்பவே லவுடாக இருக்குது.
ஸோ இங்கே வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கையில் இப்படி வந்து தொங்க விட்டுக்கலாம். இல்லாட்டி எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட வெயிட் வந்து தாங்கும். ஆக்சுவலாக நல்லா வெயிட்டாகவே தான் இருக்குது. இங்கே கையில் வந்து தூக்கி பார்த்தா தெரியும், நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான். எங்களுக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RGB லைட்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டுக்கான இது ஆக்சுவலாக இந்த லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பார்ட்டி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து நல்லா பெருசாக வரும். ஸோ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெளிச்சம் தருமே தவிர உங்களுக்கு ரொம்ப வந்து வெளிச்சம் இருக்காது. ஏன்னா அது அளவே ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. பட் பிரைட்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணதில்லை. சின்னதாக இருந்தாலுமே பிரைட்னஸ் நல்லாவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் டவுன் அண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்குது. இது கீழே நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறது, நான் ஒரு பின் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் இங்கே ரீசெட் பண்ண முடியும். அதுக்கான சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த LED வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சார்ஜிங் இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறது வந்து ரெட் கலரில் லைட் எரியும். சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இதாக இருக்குது. சார்ஜிங் போர்ட் டைப் C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்ஸ் கேபிள் மாட்டுக்கான கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் TF கார்டு, அதாவது நீங்கள் மெமரி கார்டு வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் சாங்ஸ் போட்டுட்டு. ஸோ அதுக்கான இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டில் நீங்கள் சாங்ஸ் போட்டு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பாட்டை மாற்றணும், எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மேனுவலில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து இருக்காது. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் மோடுன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ என் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேர் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிட்டேன். பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டோன் 352 Pro வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மியூசிக் ஃப்ரீயான ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ யூடியூப் லைப்ரரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் சாங் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதை நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி வால்யூம் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் தெரியும். அது இந்த மாதிரி தான் குறையும். ஆக்சுவலாக கேமரா லென்ஸில் கிளார் அடிக்குது. ஆக்சுவலாக ரெட் கலரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்ம லைட் பார் தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வால்யூம் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சைடில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறது அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம லைட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டோட பேட்டர்னுமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இந்த பவர் பட்டன் தான். இந்த பவர் பட்டனை நீங்கள் இப்படி ஒர்க்கை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா லைட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ, எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு எது மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம். பார்த்திங்கன்னா சிங்கிள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா ஸ்டாண்டர்டாக லைக் நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதோட ப்ராக்டிக்கல் யூசேஜ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 months மேலே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நான் வந்து இதை ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 weeks கழிச்சு நான் திரும்ப வந்து சார்ஜ் பண்ணுறேன். மேக்ஸிமம் டெய்லி ஒரு 1/2 hour தான் வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கும். 1/2 hour to 1 hour மேக்ஸ். ஸோ ஒரு 2-2.5 வாரத்துக்கு ஒருக்கு நான் சார்ஜ் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட நான் டெய்லி காலையில் ஒரு 1/2 hour to 1 hour வந்து பாட்டு வந்து கேட்கலாம். ஸோ வால்யூம் வந்து நான் கம்ப்ளீட் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பேன். சில சமயம் கொஞ்சம் ஒரு 60% வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வால்யூம் வந்து 50% கீழே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 12 hours வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு நாளைக்கு 1/2 hour to 1 hour மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட எனக்கு 2.5 வாரத்துக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ண வந்து போதுமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ சார்ஜ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்பீடாக தான் வந்து சார்ஜ் ஏறும். சப்போஸ் உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் திரும்ப வந்து ஒரு 15 minutes சார்ஜ் பண்ணாலே போதும். நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 1 hour வரைக்கும் கொஞ்சம் வால்யூம் கம்மி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பட்ஜெட் ப்ரைஸில் வந்து பார்த்தா இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் தான் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ஸ்பீக்கர் வந்து வாங்கலாம். இந்த ஸ்பீக்கரான பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணா வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ நாளைக்கு உங்களை வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்டே ஆன், டேக் கேர், பை.